ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி இம்மட்டுமாய் ஆண்டவரே, இன்னும் ஜனங்கள் வந்து சேர இருக்கிற தடைகளை நீக்கி போட்டு சீக்கிரமாய் மக்கள் வர நீர் உதவி செய்யும். இந்த பிளாட்ஃபார்மை எங்களுக்கு நீர் அமைத்து கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுல நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வசனங்களை தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த நல்ல தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே இந்த ஏற்ற சத்தியங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில அதை அபியாசிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிற பிதாவே, ஆமேன், ஆமேன். Good evening and welcome everyone. நாம இந்த 3ஆம் அதிகாரம் இரண்டாம் பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முதல் அதிகாரத்துல இந்த 2ஆம் நிருபத்தை அவர் எழுதும் முதல் அதிகாரத்துல அவர் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எழுதியிருந்தார், எச்சரித்திருந்தார். 2ஆம் அதிகாரத்துல கள்ள போதகர்கள், கள்ள மத கோட்பாடுகள் இவைகளை குறித்து பேசியிருந்தார். இந்த 3ஆம் அதிகாரத்துல அவர் பேசுவது பரிகாசக்காரரை குறித்து, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை மறுதளிக்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், அதை பரிகசிக்கிறவர்கள், இவர்களை குறித்தும் இந்த இதுல நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் இந்த கடைசி நாட்களில மிகவும் அதிகமாய் காணப்படுவார்கள், சபைகளுக்குள்ளே காணப்படுவார்கள் என்று சொல்லி அவர் நம்மை அதிகமாய் எச்சரிக்கிறதை நாம் அவருடைய பாரத்தை தான் இந்த கடிதங்களின் மூலமாய் நாம் அறிந்து கொள்வோம். இந்த கடைசி நாட்களில அவருடைய பாரமெல்லாம் இந்த திருச்சபையில் உள்ள மக்கள் இவைகளையெல்லாம் குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், வழி விலகிடக்கூடாது, கடைசி நாட்கள்ல ஏமாந்து போயிடக்கூடாது என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு தான் அவர் இந்த நிருபங்களை எழுதியிருப்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் கடந்த வாரத்துல ஒரு 5 வசனங்களை தியானித்தோம். நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலும் அந்த அதிகாரத்தை முழுவதுமாய் தியானிக்கலாம். ஐந்தாம் அதிகாரம், ஐந்தாம் வசனம். 5ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆதி நாட்களிலே பூர்வ காலத்துல வார்த்தையினாலே தேவன் பூமியை உண்டாக்கினார் என்பதை அவர் விளக்குகிறார். 2வது, ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்த பூமி, முழுவதுமாய் ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்த பூமி, ஜலத்திலே தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருந்த பூமி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா அத அவர் வார்த்தையினாலே அதை நிலைநிறுத்தி உருவாக்கினார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். வேதத்திலையும் நாம் அதை அறிந்திருக்கிறோம். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் அப்படிதான் அவர் வார்த்தையினாலேதான் உண்டாக்கினார். வெறுமையா இருந்த இடத்துல இருந்து ஒரு பூமியை அவர் உண்டாக்கினார். ஆனா இங்க நம்ம பேதுரு அதை இன்னும் ரொம்ப நல்லா தெளிவா சொல்றாரு. வெறுமைன்னு சொல்வதற்கு பதிலா ஜலத்திலே தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருந்த பூமி அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம இங்க என்ன முக்கியமா பார்க்கணும்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை. யோவான் சுவிசேஷகர் எழுதுறாரு, தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தையை அறியாத ஜனங்கள் தான்
இந்த படைப்பையும் பரிகசிக்கிறார்கள், இந்த வார்த்தை சொல்லக்கூடிய சத்தியத்தையும் தூஷிக்கிறார்கள். அப்ப இந்த நாட்கள்ல நமக்கு சத்தியம் தெரியாவிட்டால், இந்த வார்த்தையின் அறிவு, இந்த வார்த்தையை நாம் அறிந்திராவிட்டால், அவர்கள் சொல்லுவது நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அப்ப இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய தலைமுறையில இந்த பிரச்சனை இல்லைன்னாலும், வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும். இப்போ நம்முடைய முதல் கடமை என்னவா இருக்கணும்னு சொன்னா, இந்த நாட்கள்ல எப்படியாவது அடுத்த தலைமுறை வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று அறியாமல் இருக்கிறதினாலே தான் இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இப்படி பரிகாசக்காரர்கள் எல்லாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சோ சத்தியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பரிகாசக்காரர்களோடு நாம் கொஞ்சம் அவர்கள் சொல்வதை கேட்போமானால், நம்முடைய ஹியூமன் மைண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்படி அட்ராக்டிவா சொல்ற காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஈர்க்கப்படும். அப்போ நேச்சுரலி யூ வில் ஹாவ் அ இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் தேர் டீச்சிங், டுவர்ட்ஸ் வாட் எவர் தே ஆர் சேயிங். அப்ப என்ன ஆயிரும்னா, நம்ம அது அவங்க அவங்க நினைக்கிற மாதிரியே நாம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். So we have to have a firm foundation. கிறிஸ்துவ வாழ்க்கை கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை போல் இருக்க வேண்டும். கற்பாறையாகிய கிறிஸ்துவாகிய வார்த்தை, அந்த வார்த்தையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிலையாய் நிற்க முடியும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட புயல்கள், இப்படிப்பட்ட சாதாரண காற்றுக்கு கூட நாம் என்ன செய்து விடுவோம், அசைந்து விடுவோம். அதனால ஜாக்கிரதையாய் நாம் இருக்க எச்சரிக்கிறார் பேதுரு. அடுத்ததா 6ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அதாவது இவர் அந்த முதல்ல படைத்த உலகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ப்ரீஃப்ளட் கண்டிஷன்ஸ், அந்த டைம்ல இருந்த உலகம் எல்லாம் அழிந்து போச்சுன்றத கூட இந்த ஸ்காஃபர்ஸ்க்கு தெரியாது அப்படின்னு இவர் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியனா பேசுறாரு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில தான் பேதுரு எல்லாம் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார்கள் ஆஃப்டர் கிரைஸ்ட். சோ அந்த டைம்ல அவர் சொல்றாரு, இதையெல்லாம் அந்த மாதிரி ஸ்காஃபர்ஸ்க்கு அன்றைய நடந்த காரியங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது, அதனால அவங்க பரிகசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போ ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்தார், அதை நினைவு கூறுகிறார். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே, so there lies the judgment, there lies the importance. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிற பூமி எது வரைக்கும் காக்கப்படும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிகழ்வுகள், வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் அவை காக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சோ இந்த ஸ்காஃபர்ஸ்க்கு கர்த்தருடைய இந்த பொறுமை, கர்த்தர் ஏன் பொறுமையா இருக்கிறார்? ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, வருகிறார் வருகிறார் என்று சொன்னார்கள். அன்றைக்கு படைத்த உலகம் மாதிரியேதான் இன்றைக்கும் இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. மலைகள், குன்றுகள், கடல் இதேதான் இருக்கு. இதுல என்ன கர்த்தர் பெரிதாய் செய்ய போகிறார் அப்படின்னு அவங்களுக்கு விளங்கல. They don't understand because they don't know the word. சோ நமக்கு கர்த்தருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளணும்னா, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் எவ்விதமாய் செயல்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு மிக மிக அவசியமானது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் அறிந்து கொண்டால்தான் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொள்ளாதவர்கள் தான் இப்படி பரிகாசம் செய்வார்கள். So அவங்க willfully they forget God's creation and the judgment God poured on the earth in the days of Noah. அன்றைக்கு நடந்தது அவங்க கதையாவே தான் நினைக்கிறாங்க. அது இன்றைக்கும் இவ்வளவு ஆதாரத்தோட இருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு வேதத்தை புரிந்து கொள்வது மிக மிக கடினமாய் இருக்கிறது. அதற்காக தான் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய வேர்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில இந்த வார்த்தை அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கட்டுமே என்று சொல்லி, ஆனா அதுல கூட சில டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாம் வந்துருது. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் த பேசிக் ட்ரூத்ஸ் வுட் பி த சேம். ஸோ நாம somehow we should encourage our younger generation to read and meditate the Bible. நாமும் நிலைத்திருக்கணும்னு சொன்னா இந்த கடைசி நாட்கள்ல, not only the younger generation, we can't be so confident that we will not be shaken. நமக்கு ஒருவேளை அவங்கள ஷேக் பண்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாட்டினாலும், நமக்கு நம்முடைய worries, நமக்கு நேரிடக்கூடிய சடன் சேஞ்சஸ் இன் லைஃப், disappointments might all disturb us. அதெல்லாமே நம்ம என்ன செய்ய முடியும்? அசைத்து விட முடியும். ஆகவே நாம் அதிகமாய் வசனத்தில் உறுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். The active agent in creation is God's word. அதனால நமக்கு அது நல்லா தெரியும். அந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். God's promise that he will make it differentங்கிறத we should believe. We should believe. இப்ப இருக்கிற உலகம் அழிந்து போகும், நெருப்பினால் அழிந்து போகும் என்பதையும், அக்னியினால் அழிந்து போகும் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த எல்லாவற்றையும் உருவாக்கின அந்த வார்த்தை, அந்த வார்த்தையினாலேயே இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டு, அந்த வார்த்தையினாலேயே இந்த உலகம் அக்கினிக்கும் இரையாகும். நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல நமக்கு தேவ கோபாக்கினை எவ்விதமாய் வரும் என்று நாம் பார்க்கிறோம். அதுல ஒவ்வொன்றிலும் நாம பார்க்கும்போது அந்த வார்த்தை, அந்த சத்தம் உண்டாகி, பரலோகத்திலே சத்தம் உண்டாகி, தூதர்கள் இதையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து பூமியில ஊற்றினார்கள், கொட்டினார்கள் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். So this is the process of judgment, the way of judgment. But it is all through his word. So his word is very, very significant and important. 8ஆம் வசனத்துல என்னன்னு பார்க்கிறோம்னா, God's timing, God's calendar. அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். So we have to remember always, why so long? Why it is not happening? Why God is not coming? அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் நமக்கு 1000 வருஷம் மாதிரி இருக்கும், அவருக்கு அது ஒரு நாள் போலவும் இருக்குங்கிறத நாம மறந்துடவே கூடாது. தாமதிக்கிறார் என்று சில எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நாம எப்பவுமே இதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களிலும் God has a divine plan. He has a bigger plan. அதனால்தான் அவர் தெளிவா சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் இல்ல, அது மிகவும் உயர்ந்தவை, அதனால நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் எப்பவுமே எல்லாவற்றுக்கும் பின்னால இருக்குங்கிறத நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் வரும்போது எப்படி இருக்குமா? திருடன் வர விதமாய் வருவார். அப்பொழுது வானங்கள் என்னாகும்? மடமட என்று அகற்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் அப்படின்னு பேதுரு நமக்கு அதை குறித்து சொல்லுகிறார். அந்த நாளில என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாரு. இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் நிறைய விதவிதமா சொல்லியிருக்காங்க. பேதுரு இவ்விதமாய் அதை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு சின்ன குழந்தைய நீங்க ஒரு பார்க்கோ இல்ல ஒரு எக்ஸிபிஷனோ, ஒய் ஈவன் இஃப் யூ ஆர் சேயிங், நம்ம வந்து இப்ப கிராண்ட்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கார்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி தூரம் கூட போயிருக்க மாட்டோம். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே the child would start nagging us, இல்லையா? இது எப்போ வரும், கிராண்ட்மா வீடு எப்போ வரும், நம்ம வந்துட்டோமா, போயிட்டோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சைல்டு இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன்
going to that house. அதனால for the child the distance will be very long, time taken will be very long, but for us we know just 10 minutes தான் நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு அந்த 10 மினிட்ஸே ரொம்ப லாங் மாதிரி தெரியும். இன்னைக்கு நம்முடைய எக்ஸ்பிரஷன்ஸும் அப்படிதான் இருக்கு. அந்த சின்ன குழந்தைய போல நாமும் கர்த்தர் இடத்துல எல்லா காரியமும் இன்னும் லாங்கா இருக்கே, தினமும் நமக்கு இட்டர்னிட்டி மாதிரி இருக்கு, ரொம்ப ஒரு ஜெபத்துக்கும் பதிலே இன்னும் வர மாட்டேங்குதே அப்படின்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் காட்ஸ் டைமிங். காட் ஒன்லி எந்த டைமுக்கு அதை கொடுக்கணும், எது நமக்கு கொடுக்க வேண்டாம், எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆல் அவர் டைமிங்ஸ் இஸ் இன் ஹிஸ் இட்டர்னிட்டி. ஸோ அதனால எது லாங்கு எது ஷார்ட்டு இதெல்லாம் நமக்கு தான், அவருக்கு அப்படி இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும், எந்த நேரத்துல எதை செய்யணும் என்றும் அவருக்கு தெரியும். ஆனா ஒன்று நாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். யோசுவால, சாமுவேல் புஸ்தகத்துல, அங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசி புஸ்தகத்துல எல்லாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை ஒன்றும் வீணாய் தரையில் விழவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒன்னும் நிறைவேறாமல் போனதில்லை என்று சொல்லுவாங்க. இன்னும் புதிய ஏற்பாட்டுல பார்க்கணும்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்தது என்று சொல்லியும் பார்க்கிறோம். சோ அதனால அவருடைய எல்லா காரியங்களும் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அந்த 9ஆம் வசனத்துல வாசிக்கிறதுபடி அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று பார்ப்போம். அவர் ஒரு ஆத்மா கூட அழிந்து போக கூடாது என்கிற ஒரே நோக்கத்துலதான் அவர் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப கூட நமக்கு அடிக்கடி நம்ம நினைக்கிறோம், இந்த கும்பமேளா இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் போய் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானதுதான். கர்த்தர் he abhors it. It is an abomination for God. இப்ப நம்ம தேசத்தின் மேல அவர் கோபாக்கினையை ஊற்றுவதற்கு அதிக நேரம் எடுக்காது. மக்கள் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், அதோடு கூட நிறைய வயலன்சஸ், துணிகரமான செயல்கள், இதெல்லாம் நிச்சயமா கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அவர் ஏன் தாமதிக்கிறாருன்னு சொன்னா, he wants everybody to repent and come to his fold. அதனாலதான் அவர் காத்திருக்கிறார். இந்த இப்பதான் அவருடைய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் எப்படின்னா ஒரு காயின் மாதிரி, ஒரு புத்தகம் மாதிரி. இந்த பக்கத்துல அட்டையில அவருடைய ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்தா, இந்த பக்கத்து அட்டையில நமக்கு அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் பார்ப்போம். சோ அதனாலதான் அவர் காத்திருக்கிறார், தாமதிக்கிறார். நாம நினைக்கிறோம் தாமதிக்கிறாரு, ஆனா he is waiting for every single soul because his purpose to this world அதுதானே. யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒருவரும் கெட்டு போகாமல். அதே மாதிரி அடுத்த வசனத்துல பார்க்கணும், யாரையும் ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் அவர்களை ரட்சிக்கவே அவர் வந்தார். அப்போ இந்த உலகத்துக்கு அவர் வந்த நோக்கம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் அவர் இன்னும் திரும்பி வராம இருக்காரு. ஏன்னா அவர் திரும்பி வந்துட்டா இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கடகடன்னு நடந்துரும், மடமடவென்று வானம் எல்லாம் போயிரும், புஸ்தக சுருள் மாதிரி போயிருமா. அப்போ நம்ம அவர் ஏன் இன்னும் வராம இருக்கிறாருன்னா இதான். இதை அறியாத ஸ்காஃபர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆதி காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் ஒண்ணும் நடக்கல, வரவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அடையாளமே காணோம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஏன்னு சொன்னா they do not know the reason for it, but we know the reason, and so we should pray to God that these people should repent and turn towards him. அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னா, வரும்போது அவர் எப்படி வருவாருன்னு வாசிச்சோம், திருடன் வருவது போல வரும். No announcement will be made. அதான் முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது, அவர் டக்குன்னு வந்துருவாரு.
திருட வர்றதுகளை யாருக்கும் சொல்லிட்டு வர மாட்டார்ல, அந்த மாதிரி. சோ வந்த போது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் டேக் பிளேஸ் அண்ட் நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் வில் பி ஃபார்ம். சரி, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் 11ஆம் வசனத்துல அவர் இப்ப பர்சனலா வராது. இப்போ ஒரு மாதிரி நேஷனலா குளோபல் லெவல்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் பேசிட்டு பர்சனல் இதுக்கு வராரு. நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருக்க வேண்டும். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த 3-4 வசனங்கள், இட் இஸ் அ பர்சனல் நோட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அன்றைக்கு முதல் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு சொன்னது இன்றைக்கும் இது நமக்கும் பொருந்துகிறது. என்னவென்றால், நாம எப்படி பரிசுத்த நடக்கையோடு தேவ பக்தியோடு நாம இருக்கோம். முதல்ல இந்த பாசிங் அவே ஆஃப் தி ஹெவன்ஸ் பாத்தீங்கன்னா, அது எல்லா நிறைய வசனங்களில அதை பற்றி எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:25, 1 யோவான் 2:17, ரோமர் 13:11-14, 11-14 வரைக்கும், 1 கொரிந்தியர் 7-29, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், எபிரேயர் 12:26-29 வசனங்கள். இதில் எல்லாம் இந்த மறைந்து போவதையும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அதுல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒன்று நிச்சயம், the day of the Lord will happen. Everything will be destroyed. ஆனா இப்போ நமக்கு எல்லாம் வானம் அழகா பற்பல கலர்கள்ல, மைதலான ப்ளூ கலர், புயலான கருப்பு கலர், எல்லாமே அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அருமையா வானம் இருக்கு, நல்லா வெயில் அடிக்குது. இந்த சமயத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன்னா இதெல்லாம் மாறி போகும். இந்த அழகான காட்சிகள் எல்லாம் மாறிவிடும். எல்லாம் வெந்து உருகி போகிற நாட்கள் வர இருக்கிறது. அப்படி அதுல ஒரு சின்ன ஸ்பாட்டு கலிபோர்னியால நடந்துச்சு. இப்போ நாம என்ன செய்ய போறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில? வாட் இஸ் அவர் ஒர்க்? வாட் ஆர் வி டூயிங்? வாட் ஷுட் வி பி டூயிங்? அதுதான் நாம கேட்கப்படுற கேள்வி. ஒரே ஒரு பதில் தான். என்னது? we are to lead holy and godly lives. அதாவது பரிசுத்தமுள்ள நடக்கை, கர்த்தருக்கேற்ற ஒரு பிரியமான ஒரு வாழ்வு, அதை தான் நாம் வாழ வேண்டும். சரி, பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் அசைட், கண்டினியூ டு செட் அசைட். முதல்ல கர்த்தரே நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், எனக்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம அங்க வாசிக்கிறோம். பரிசுத்தத்துக்கென்று நம்மளை ஆண்டவரை பிரித்தெடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நாம அனுதினமும் அவரை நம் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அனுதினமும் நாம் நம்மை பிரித்து கொள்ள வேண்டும். இந்த உலக போக்கிலிருந்து நாம் பிரித்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து பிரித்து கொள்ள வேண்டும். அப்படி என்னத்தை நம்ம பிரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் இம்மாரல் லைஃப் ஸ்டைல்ல இருந்து நாம ஹோலி லைஃப் ஸ்டைலுக்கு வரணும். இன்னைக்கு நமக்கு லைஃப் ஸ்டைல் இஸ் அ வெரி அட்ராக்டிவ் வேர்டு. அந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் பார்க்கிறோம், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் பார்க்கிறோம், இந்த லைஃப் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கிறோம். லைஃப் ஸ்டைல் இந்த வேர்ல்ட்லி லைஃப் ஸ்டைல்ல இருந்து ஹோலி லைஃப் ஸ்டைலுக்கு, காட்லி லைஃப் ஸ்டைலுக்கு நாம பிரிக்கப்பட வேண்டும். We have to set aside the worldly lifestyle. இப்ப நாமையே கேட்டுக்கலாம், நம்ம கிட்ட என்னெல்லாம் in our lives, what all worldly lifestyle habits or worldly lifestyle things are there.
வாட் இஸ் இட் வி ஹேவ். இப்ப நம்ம எப்படி இருக்கணும், who are we அப்படிங்கிறத நம்மை நாமே தான் கேட்டுக்கணும். நம்மை நாமே தான் நாம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொருத்தரால தான் அவங்கள பிரிச்சுக்க முடியும். My lifestyle is different, your lifestyle is different, and the world's lifestyle is different. How do we set apart? For his purpose, he has already set us apart. But how do we continue? How do we continue to be his children? அதுதான் பேதுரு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா நம்முடைய சாய்ஸஸ்ல, டெசிஷன்ஸ்ல, நம்முடைய பிசிக்கல் ஆட்டிடியூட்ஸ்ல, நம்முடைய மென்டல் தாட்ஸ்ல, நம்முடைய வேர்ட்ஸ்ல, இதுல எல்லாமே we have to set apart. We have to set apart. உலகம் ஒன்று செய்யும், ஒன்று சொல்லும். உலகம் ஒரு காரியத்துக்கு ஒரு விதமாய் ரியாக்ட் பண்ணும். பட் how do we react? How do we see that problem? How do we respond to it? That is important. And that should be different. Definitely it should be different. We should never go along with the others. அதுதான் அங்க இருக்க வேண்டிய முக்கியமான காரியம். நிறைய காரியங்கள்ல நம்ம வித்தியாசமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். குடும்ப வாழ்வுல, தனிப்பட்ட வாழ்வுல, personal likes, personal desires, we have to be different. We have to be different. So as God's people in this world, how do we live? What is the lifestyle that we have before God's destruction? He is going to come as a king. He is come to judge. He is going to judge us. He is coming to judge us. So நாம அந்த சமயத்துல அவர்கிட்ட நின்று நம்முடைய வாக்குவாதங்களை எல்லாம் அவர்கிட்ட வைக்க முடியாது. அந்த நேரத்துல அவர்கிட்ட நம்முடைய என்ன சொல்றது, ட்ரீசன், அதாவது நம்முடைய பழி வாங்குதல், நம்முடைய ஏமாற்றுதல், டிசெப்ஷன்ஸ், இதெல்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட அந்த நேரத்துல, because he is going to come as a judge. See, God has given a time for us, this whole life on this earth, when even before your words can utter, he knows, he is willing to hear what you are thinking. அதெல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காரு. வாயில நம்ம பேசுற அனைத்து காரியங்களையும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு. அவருடைய செவி நம்ம பக்கமா இருக்கு, திறந்துருக்கு. ஆனால் அவர் ராஜாவா திரும்பி வரும்போது நாம போய் அங்க நின்று இப்ப பிதற்ற மாதிரி அங்க போய் என்ன செய்ய முடியாது, பிதற்ற முடியாது. We cannot sit or stand before him. He is on his way. He is almost at our door, or we are at his door. அந்த அவ்வளவுதான் டைம் கேப்பே இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில வசனமே மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் வாசற்படியிலே வந்து நிற்கிறார். அப்ப அவர் அங்க நிக்கிறாரு, இல்லைன்னா நாம அவருடைய வாசப்படி கிட்ட போயிட்டோம். இந்த நிலைமை தான் நம்ம இப்ப இருக்கிற நிலைமை. சோ இந்த கேப்ல நாம எதையுமே அவர் இடத்துல பேசுறதுக்கும் பிரசன்ட் பண்றதுக்கும் நம்ம கேஸ் சொல்றதுக்கும் அங்க இடம் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. சோ இந்த நாட்களை சரியா பயன்படுத்திக்கலன்னா, இந்த நாட்களை அவருடைய சித்தம் திட்டம் என்னன்னு தெரிஞ்சு நம்மளை மாத்திக்கலன்னா, நாம போய் அங்க நின்று ஒண்ணுமே பண்ண முடியாது. அதைதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு இதை பற்றி நாம சொல்லணும். Because many are unaware of that the gravity of his judgment and the certainty of his judgment. அது அவங்க நிறைய பேருக்கு விளங்கல, நிறைய பேருக்கு புரியல. அதான் இதை குறித்து ரொம்ப அலட்சியமா இன்றைக்கும் இருக்காங்க.
ஆனா நாம இதெல்லாம் அறிந்தவர்கள், நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்துல மற்றவர்களுக்கும் இதை சொல்லணும். பேதுருக்கு அந்த பாரத்தை பார்க்கிறோம் இல்லையா? அந்த கடிதத்துல அவர் எழுதுகிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, அவருடைய அண்டர்லைங் வேர்டு that we should be warned, that we should become alert, which should transform our lives அப்படிங்கிறத அவருடைய வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். அந்த மாதிரி நமக்கு அந்த பேர்டன் வரணும். We must pray for others and also inform others, warn others. அது நம்முடைய டியூட்டி. நமக்கு அதுதான், நீ இந்த ஜெனரேஷனுக்கு காவலாளியா இருக்கிறாய் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கார். அப்ப நாம நம்மளுடைய தலைமுறைக்கு, நமக்கு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சரி, நம்ம பல சமயங்களில இந்த மற்ற மக்களை போல நாமும் கூட இன்னும் காலம் செல்லும் என்று நாம் நினைக்கிறோம். இன்றைய பூமியை காட்டிலும் இன்னும் கூட நிறைய நாள் இருக்கும், இன்னும் நிறைய நாள் ஆகும் சொல்றதெல்லாம் பார்த்தா, இப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன நினைப்போம், இதெல்லாம் நடக்குது அதனால இப்ப வந்துருவோம். அப்புறம் திடீர்னு என்ன நினைப்போம், இல்ல இல்ல இன்னும் நாள் ஆகும், இன்னும் இன்னும் காலம் செல்லும் அப்படின்னு எல்லாம் நம்ம மைண்ட இப்படியே ஆசிலேஷன்லயே வைச்சு கொண்டே நாமே இருக்கிறோம். நம்மை வைக்கும்படி பிசாசும் நம்மை தூண்டிக்கிட்டே இருக்கான். இப்படி சில காரியங்களை எல்லாம் கொண்டு நம்ம அறிவை யோசிக்க வைக்கிறான். ஆனால் எதுவா இருந்தாலும் he is going to come and we can hasten his coming. அதை நம் கையில வச்சிருக்கிறார். அவருடைய வருகையை நம்முடைய காரியங்களினாலே நாம அவருடைய வருகையை துரிதப்படுத்த முடியும். அப்படியா? எப்படி துரிதப்படுத்த முடியும்? நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய வருகைக்கு அவர் யார பார்த்துட்டே இருக்காரு? நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். நம்ம பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அலர்ட் ஆயிட்டாங்களா? அவங்க விழிச்சிருக்காங்களா? அவங்க என் வருகைக்கு காத்திருக்கிறாங்களா? இதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்முடைய பரிசுத்த நடக்கையும் கர்த்தருக்கேற்ற வாழ்வும் வாழும்போது அதுவே அவருடைய வருகையை துரிதப்படுத்த முடியும். இன்னொருத்தர் சொல்றாரு, நாம் வேகமா சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது, ஏன்னு சொன்னா அந்த 9ஆம் வசனத்துல ஒரு ஆத்துமா கூட கெட்டு போறது அவருக்கு பிரியம் இல்லை. அப்படின்னா அவர் அதுக்காக தான் தாமதிக்கிறாருன்னு சொன்னா, நாம சுவிசேஷத்தை வேகமாய் பரப்பினோமானால் அவருடைய வருகை சீக்கிரமாகிவிடும் இல்லையா? அப்படின்றத அங்க பாக்குற பவுல் கூட இந்த நோட்டை ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்றாரு. புறஜாதிகள் எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் சீக்கிரமாய் வருவார் என்று சொல்லி. அப்ப இங்க பவுலும் அப்படி நினைக்கிறாரு, பேதுருவும் அப்படி நினைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு கமெண்டேட்டர் சொல்றாரு, ஜெபம், நம்முடைய ஜெபத்தினாலே நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய வருகையை சீக்கிரப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ற. தானியல் கூட அவ்விதமா தான் ஜெபித்தார். அந்த 9ஆம் அதிகாரத்துல அவருடைய ஜெபத்துல நாம பார்க்கிறோம். இந்த சிறையிருப்பு நாட்கள் முடியறதுக்கு அவர் அந்த சமயத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். அப்போ அந்த அந்த துரிதத்தை பார்க்கிறோம், அந்த சீக்கிரத்தை பார்க்கிறோம், அந்த அர்ஜென்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு do we feel that urgency? நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கிறோமா? இல்ல நமக்குள்ள அந்த ஒரு கர்த்தர் வந்துருவார், கர்த்தர் வரப்போகிறார், சீக்கிரமா வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த அர்ஜென்சி நமக்கு இருக்கா? நம்ம அப்படி ஒரு பாரத்தோடு இன்டர்செசரி பிரேயர் மற்றவர்களுக்காய் நாம பரிதபித்து ஜெபிக்க 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 அது கர்த்தருடைய வருகையை துரிதப்படுத்தும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரே நமக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்தாரு, நம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும்னு அவரே தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நாம் அப்படி சீக்கிரமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய ராஜ்யத்துக்கான பணிகள்ல ஈடுபடும் போது நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது அவர் சீக்கிரம் வருவார். அடுத்ததா இன்னும் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அவர் சீக்கிரமா முதல்ல நம்ம உள்ளத்துக்குள்ள வருவார், அதற்கு பின்பு இந்த உலகத்திற்குள்ள வருவார், திரும்பவும் உலகத்திற்குள்ள வருவார். கடைசியா நம்ம இன்னொன்னு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு நமக்கு சொன்னாரு இல்லையா?
நம்ம 14ஆம் வசனத்தில் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தா the gospel of the kingdom will be preached throughout the whole world. எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டோம்னா என்ன நடக்குமோ அவர் திரும்ப and then the end will come. ஏன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கடைசி நாட்களை பற்றியும் வருகையை பற்றியும் பேசின நாட்கள். சோ இங்க நாம பாக்குறோம். சோ எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும். இப்ப நாமே போய் உலகத்துல ஒவ்வொருத்தரா ஓடி போயிட்டு இருக்க முடியாது. There are so many well missionary organizations which perform this, which do this work. அப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல பார்ட்டிசிபேட், அந்த மிஷனரி ஆக்டிவிட்டியில நாம ஏதோ ஒரு விதத்துல பங்கேற்க, ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணும்போது we are also becoming involved in spreading this gospel till the end of the world. So that will also hasten. So என்னெல்லாம் hasten பண்ணுதுன்னு பார்க்கிறோம். evangelism, missionary activity, personal prayer and personal holy living, holy godly living. இன்னொன்னு பார்க்கிறோம். இன்னொரு commentator என்ன சொல்றாரு, it can be done by penitence and obedience. இதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்ல. இதெல்லாம் இருந்து அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம், அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தியத்திற்கு நாம பின்வாங்கி போகிறவர்களானால் என்ன ஆகும்? நமக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாது. துரிதப்படுத்த ஏன்னு சொன்னா நாம பின்வாங்கி போயிடும். நாம அந்த பாடுகளை அனுபவிக்க endure the suffering, அதை தியாகத்தோடு, அதை சில சாக்ரிஃபைசஸோடு அதை நாம பொறுத்து கொள்ளும் போதும், அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் போதும் என்ன ஆயிடுது? நம்ம ஆண்டவரோடு கூட அவருடைய சிந்தையில நம்முடைய சிந்தை அறிவிடும். செல்பி டோட்டல் இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நம்ம உள்ள நம்முடைய காரியங்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். We will become more like him. We will imitate him. Our mind and heart will be like our Lord's mind and heart. அதனாலதான் நாம இப்படி செய்ய 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 அவருடைய வருகை துரிதமாகும் என்று சொல்லி நாம பார்ப்போம். அன்றைக்கு இருந்த அன்ற நாட்கள்லயே இருந்த வேத பாரகர்கள்லாம், பரிசேயர்கள், அந்த பெரிய ஹையர் லெவல் பீப்புள், ரபீஸ், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த யூதர்கள் உண்மையாகவே அவர்கள் ஆண்டவருடைய அந்த சத்தியத்துக்கும் அவங்க நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாங்கன்னா மேசியா சீக்கிரம் வந்துருவார். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேசியா சீக்கிரம் வந்து. பிரின்சிபிள் இஸ் த சேம். நாம அந்த அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அத அவருடைய வாழ்க்கையின் அவருடைய எதிர்பார்ப்பின்படி நாம நடப்போம், அவர் திரும்ப வரும். நமக்கு என்ன இப்போ? அவர் திரும்ப வருவார். இவங்க என்ன வருகைக்கு காத்திருக்காங்க. ஆனா அந்த ரபீஸ் அதுதான் அடைப்படையா சொன்னாங்க. They should follow the law, then the Messiah would come. What we are saying, we should obey the law and we should do all these things what he expects from us. Then the King of Kings will come. The Lord of Lords will come. The Judge of Judges will come and judge. He will come and establish his kingdom on this earth. Not this earth. This earth will completely melt away. He will form a new earth. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகிறேன். மனுஷனுடைய கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, அவர் என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று புதிதாய் செய்ய போகிறார். அந்த புதிய இதுல நித்தியமாய் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரோடு கூட வாழ இருக்கிறோம். சோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு. So we have to have a very humble heart with the true penitence and real obedience, so that he will come and rule this world. You do not know, we really do not know how cold and hard
and stony our heart can become. ஒண்ணுமே இல்லை, நம்ம சும்மா நம்முடைய சிம்பிள் ஃபேமிலிலேயே நம்ம பாக்குறோம். we can be so unresponsive, isn't it? when we want to, நம்ம அவங்க ஏதாவது நம்ம கிட்ட எதிர்பார்க்கும் போது நம்ம கிட்ட ஒரு நல்ல அன்பான ரியாக்ஷன், சந்தோஷமான ஒரு எக்ஸ்பிரஷன், இல்ல ஒரு நன்றியுள்ள ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் எதிர்பார்க்கும். when we don't want to, we can become so cold. It is the nature of the human heart. எரேமியா 17 வாசிக்கிறோம், கல்லான இருதயம். But by his word, by his love, and when we humble ourselves in true penitence and obedience, through prayer, through holy living, trying to follow and imitate him, our hard heart will become a responsive. It will respond. It will respond to the will and pleasure and the desire of our Lord's Spirit. அவரை போல கம்பேஷனேட் ஆட்டம், அவரை போல loving, all that is possible only if you let. So இந்த ஒரு வசனத்துக்கு கொஞ்சம் நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஏன்னா அது அவசியமானது. ஏன்னா அவர் வரப்போகிறார், அவர் திரும்ப வருவார். அவர் வருவதை காத்திருக்கிறார்னா, அவர் வரும்போது நம்முடைய இனத்தார் ஜனத்தாரோடு, சக மனிதர்களோடு சமாதானத்தோடு அவர் முன்பாக கரைதிரையற்றவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நாம் நிற்பதற்காகத்தான் அவர் தாமதிக்கிறார். ஒருவேளை நம்ம மனம் திருமண கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா நாம இன்னும் அந்த பரிசுத்த நடக்கை நம்ம இடத்துல பூரணமாகாம, நாம இன்னும் அவரை போல மற்றவர்களோடு சக மனிதர்களோடு இருக்கிற உறவில குறைவுள்ளவர்களாய். நான் என்ன பொறுத்தவரை I perfect. I will be perfect. ஆனா அந்த பெர்ஃபெக்ட் அடுத்தவங்க நம்ம தொடும்போதுதான், நம்ம கிட்ட ஏதாவது பேசும்போதுதான் அந்த பெர்ஃபெக்ஷன் நமக்கு தெரியும், எவ்வளவு ஓட்டன்னு தெரியும். நம்மளால அதை டாலரேட் கூட பண்ண முடியாது சில சமயம். Immediately we burst out. இல்லைன்னா we totally ignore. இதெல்லாம் it is possible. ஏன்னா our heart is so cold. It should become a warm heart. It should become a soft heart. ஒருவேளை உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கும்போது நம்ம ஹார்ட், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தா இடிச்சவா மாதிரி இருக்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். Set apart. Set aside all this. Be different. Be different. அப்ப நம்ம இடிச்சவா மாதிரி இருக்கிறது ஆண்டவருக்கு. அவங்க முன்னாலதான் நாம அப்படி இருப்போம். நம்ம ஆண்டவர் முன்னால நாம ஜெம்ஸா. அவரே அப்படித்தானே இருந்தார். அவரையே அப்படிதான். அதனாலதான் அந்த பரிகசிக்கிற கூட்டம் பரிகசிச்சுக்கிட்டே இருக்கு. இவரெல்லாம் ஒரு ராஜாவா? இவரெல்லாம் ரட்சிக்கப்படுவாரா? இவரே சிலுவையில மரிச்சவர், இவரை போய் என்னத்தை நம்மளை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்க போறாரு? இது அந்த கூட்டம் அப்படிதான். அவ்வளவுதான் நிலைக்க தெரியும். நமக்கு இது வெற்றியின் சின்னம், இது நமக்கு தேவ பலன், அது அவங்களுக்கு தெரியாது. சிலுவையை குறித்து சரியான அறிவு இல்லாதவர்கள் அப்படிதான் அதை பரிகசிப்பார். அப்ப அந்த அறிவு நமக்கு தேவை. அதற்கு அந்த சத்தியமும் வார்த்தையும் நமக்கு அவசியம். சரி, 15ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று அவர் காத்திருக்கிறாரு, அவர் வர்றாரு, லேட் ஆகுதுன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் he wants to save us. அதுதான் அவர் சொல்றாரு. நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். பாருங்க, பீட்டர் அண்ட் பால் had lot of differences. அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் சண்டை வந்துச்சு.
டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு. பர்டிகுலரா பீட்டர் வாஸ், கலாத்தியர்ல அதை வாசிக்கிறோம். பீட்டர் வந்து ரொம்ப காஸ்ட் கான்சியஸா கொஞ்சம் இருந்துட்டாரு. He wanted to please Jews. So he did not want to party with or sit along with the Gentiles and have food. நேர டைரக்டா அட்டாக் வச்சுட்டாரு. நீ மற்றதெல்லாம் பிரசங்கிக்கிற, நீ இந்த மாதிரி எப்படி இருக்க முடியும்? நீ இன்னும் அப்படியேதான் இருக்கிற. உன் உள்ளத்துல இன்னும் அந்த ஜூயிஷ் இது இருக்குது, ப்ரைட் இருக்குது, அந்த காஸ்ட், அந்த ஜூயிஷ் இது இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பவுல் நேரா சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு இது வந்திருந்தாலும், இப்ப அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல். இதே இது நம்ம பவுலும் பர்னபாவுக்குள்ளேயும் வந்துச்சு, பவுலுக்கும் மார்க்குக்கும் வந்துச்சு ஊழியத்துல. All are humans. We are all imperfect. நமக்குள்ளேயும் இப்படி எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனா how quickly do we resolve? How quickly do we reconcile? இது வரவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லல. அது அப்படி வரவே கூடாதுங்கிற ஒரு நிலைமை வரும் when there is total absence of sin, which is in eternity. ஆனா இங்க eternity means what I mean is the new heavens and new earth. இப்போ இந்த உலகத்துல we are still in the power of sin. சோ அந்த பாவத்தின் காரியங்களினாலே நாம இன்னும் அந்த மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் நமக்கு வரும். ஆனா we should quickly reconcile and solve this problem. அதை அப்படியே தூக்கி வச்சுக்க கூடாது, அது அப்படியே அதுலயே இறுக்கிட்டு போகக்கூடாது. That is not a Christian lifestyle. இங்கெல்லாம் தான் we have to set apart. We have to be different. We have to be different. Because the Lord Jesus was like that. So we should also. எல்லாரையும் மன்னிக்கிறக்கு ஆயத்தம், அவர்களை மன்னிக்கிறக்கு ஆயத்தம். நாமும் அப்படி செய்ய வேண்டும். எல்லா நிருபங்களிலும் இவை, அதாவது பவுல் பேசியிருக்காருன்னு பேதுரு சொல்றார். இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறது. என்னோட பேசணும், நான் எழுதியிருக்கிற காரியங்கள், நான் சொன்ன காரியங்களுக்கு மாத்திரம் மக்கள் எதிர்க்கல, பவுலுடைய காரியங்களுக்கும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவ உண்மைகளை எப்பொழுதும் உலகம் எதிர்த்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாமே நாம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் it should become an opportunity for us to repent and accept Jesus Christ. ஏன்னு சொன்னா ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. ரோமர் 2:4 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல இங்க போட்டிருப்பேன், பட் அதையே நான் தமிழ்ல வாசிக்கிறேன். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயே. ஏன் நமக்கு அவர் நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னு சொன்னா, அவருடைய தயவு நம்மை ஏவுகிறது. எதற்கு? டு ரிபென்ட். நான் தான் மனம் திரும்பிட்டேனே, நான் தான் ரசிக்கப்பட்டுட்டேனே. டெய்லி நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை யோசிச்சு பார்த்தோம்னா, நிறைய காரியங்களை நாம என்ன செஞ்சுக்கோம், மன்னிச்சிருக்கோமா? நிறைய காரியங்களுக்கு நாம கோபப்பட்டிருக்கோம். நிறைய காரியங்கள்ல நாம மற்றவர்களை துன்பப்படுத்தி இருக்கோம், அவர்களுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கோம். சோ இப்படி ஒவ்வொன்றையும் நாம யோசிச்சு நாம அதை செட் ரைட் பண்ணிட்டே வர்றதுக்கு பேர் தான் சாங்டிபிகேஷன்.
அதை செட்ரைட் பண்ணும்போது அவங்களோடையும் செட்ரைட் பண்ணணும், கர்த்தரோடும் செட்ரைட் பண்ணணும். அவர் முன்னால கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய், நம்மள பாவமற்றவர்களாய்னே சொல்லல அந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் அறிக்கை செய்து நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரி பிழைகள், இந்த மாதிரி குற்றங்கள், இந்த மாதிரி கரைகள், இது நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளத்துல பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெஞ்சன்ஸ், அந்த அல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த ஹர்ட், someone has hurt you, so that hurt is in you. இது எல்லாத்தையும் நாம எடுத்து போட்டு நாம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நாமும் மன்னிக்கணும். நாம் அந்த மன்னிப்பை பெற்று அந்த அதை செய்யும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குமா, நமக்கு அந்த ஒரு full relief வரும். And we will be hastening the coming of Jesus Christ. இதற்காகத்தான் கர்த்தர் தாமதிக்கிறார். உலகத்துல இருக்கிற காரியங்கள்லாம் செட்ரைட் ஆகணும்னு கர்த்தர் தாமதிக்கிறார். ஆமா, கரெக்ட். உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் இடத்துல வரணும்னு அவர் காத்திருக்கிறார். ஆமா, ரைட். உன்னை பத்தி என்ன, நீ என்ன, நீ ரெடியா இருக்கியா? நீ போய் அங்க நிக்கிறதுக்கு ரெடியா ஆயத்தமா இருக்கியா? அவர் முன்னால பிழையும் குற்றமும் இல்லாம இருக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் இந்த டைம் திரும்பவும் அவர் நமக்கு ஞாபகப்படுத்துறது. அவர் வாசப்படியில நிக்கிறாரு. ஒருவேளை நாமும் அவருடைய வாசப்படிக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல நாம எதையும் தர்க்கம் பண்றதுக்கோ, பேசுறதுக்கோ, என்னோட கேஸ பிரசன்ட் பண்றக்கோ, இல்ல ஆண்டவரே நான் எப்படி நினைச்சேன், நான் சரிப்படுத்திடுறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்லாம் கேட்கறதுக்கோ அந்த இடமே இல்லை. When he comes, he will come as king. He will come as a judge, and he will come and judge us. So we'll have to be very, very conscious about it. இன்னொன்று பேதுரு நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, our scriptures can be twisted. இதே வசனங்களையே அவங்களும் கோட் பண்ணுவாங்க. யாரு? ஸ்காஃபர்ஸ்ங்கிறவங்க. They may not know the depth of the meaning of the word, but they will quote these words. They can twist these words. இதனாலதான் பெரேயா மக்கள்னு சொல்லக்கூடிய பவுலினுடைய ஊழியத்துல ஒரு இடத்துக்கு பேரு பெரேயா. அங்குள்ள மக்கள் விசேஷித்தவர்களா இருந்தார்கள். நற்குணசாலிகளை காட்டிலும் அவர்கள் பெற்றதா இருந்தாங்க. தெசலோனிக்கேயர்தான் பவுல் நற்குணசாலிகள் சொன்னார். அவங்களை காட்டிலும் பெற்றதா இருந்தாங்களாம். ஏன்னா daily they search the scriptures. So it is very, very essential in these last days to read the word, search the word, do research in the word, and find out, is this right? Is this what God wants me to do? Is this my understanding correct? அப்படின்னு யார் பேசினாலும் யார் சொன்னாலும் அதை உரசி பார்க்கிற மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த கடைசி நாட்களில அவர்களை போல நாம் இருக்கும் நல்ல நற்குணசாலிகளாய் இருக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியா அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இருப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுது போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. So in conclusion, Peter tells a few facts about Christian life. I'll just run through. Very easy to understand. First is, a Christian is a person who is forewarned. He cannot plead ignorance. எனக்கு தெரியாது நாம் சொல்லவே முடியாது. He knows the right way. அதனுடைய பலன் என்னன்னு அவனுக்கு தெரியும். He knows the wrong way. அதனுடைய பலன் என்னன்னு தெரியும். அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியும். So choice is yours. எந்த வழியை நீ தேடுகிறோயோ அது உன்னுடையது. Forewarned meaning forearmed. You are fully equipped. You will be fully equipped.
So that's the first thing. Second thing is, he has a basis. He has a foundation. About certain things, he is very certain. நமக்கு சில டாக்டர்ஸ் இருக்கு. ரட்சிப்பு, இல்ல பரலோகம், நித்தியம், நீதி, இதெல்லாம் நமக்கு we are very very confident about all this. Eternal security, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை கோட்பாடுகள். இவைகளை நாம் முழுமையாய் அறிந்திருக்க வேண்டும். இதுல நாம உறுதியாகவும் இருக்க வேண்டும். இது ஏதோ அப்படி டெய்லி மாத்துறதல்ல, அதெல்லாம் அடிப்படை. அது எந்த சபைக்கு போனாலும் சரி, அது என்ன பேர் வச்சிருக்கிற சபையா இருந்தாலும் சரி, இந்த அடிப்படை சத்தியங்கள் நமக்கு இருக்கும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ரிச்சுவல்ஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த செரிமனிஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் த பர்சனல் பேசிக் ஃபெய்த் அண்ட் ஃபெலோஷிப். அந்த ஃபவுண்டேஷன் நமக்கு இருக்கும். மூன்றாவது, a Christian is one who grows in life, daily grows in life. அதான் முன்னாலேயே எப்பவுமே நான் சொல்லுவேன், it should be a progressive life. It is not a static life. So daily we should grow deep into his love and into his expectation, into his will. And that is possible only when you have a deep root. Deep root in what? In the word of God. Only when we have a deep root in the word of God, we can reach out to the sky with branches. It is possible. நல்லா ஓங்கி வளரும். எப்படி? கீழே நல்ல ஆழமா போயிடும். நம்ம இன்னைக்கு நிறைய பில்டிங்ஸ், பிளாட்ஸ் எல்லாம் கட்டுறாங்கன்னா, மேல 7 மாடி கட்டுறாங்கன்னா, அதுக்கு கீழே அந்த 7 மாடி அளவுக்கு கீழே ஃபவுண்டேஷன் போடுறாங்க. போட்டாதான் அது மேல நிற்கும். இங்க சரியா போடலன்னா, நம்ம பாக்குறோம்ல நிறைய இடங்கள்ல அப்படியே இந்த சீட்டு கட்டு விழுகிற மாதிரி விழுந்துடுறாங்க. இந்த வீடுகளே விழுந்துருக்கு. காரணம் அடிப்படை ஃபவுண்டேஷன் சரியில்லை. So the foundation, again and again in this chapter, the one thing which he underlines and I too want to emphasize is our knowledge of the word of God. Meditate on the word of God. Research on the word of God. Try to apply it. All these things will not happen, will not help. Apply the word of God in our lives. அப்பதான் அந்த holy living வரும். அப்பதான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். We will start supporting the missionary activity. We will evangelize. We ourselves will go and help people and reconcile, resolve our problems, differences, forgive others. All this will happen only when we put our root in the word of God. அடுத்தது the same thing is mentioned. So Spurgeon இந்த கடைசி வசனத்துக்கு அவர் சொல்றாரு, the last second Peter epistle ends with 2 trumpets, one from heaven to earth, asking us to grow in grace and knowledge of God and Savior Jesus. The second is from earth to heaven. Another, to God be the glory forever and ever. That should be the trumpet blast. From heaven, asking us to grow in his knowledge. From earth, praising him and glorifying him. Finally, Amen. இந்த ஒரே இதை முடிச்சிடுறேன். ஆமேனுக்கு ஒரு 4 அர்த்தம் ஒரு கமெண்டேட்டர் சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு, அதனால I want to tell this. See, Amen, always we finish, if we don't finish our prayer or our reading anything with Amen, it is incomplete. Why? When we say Amen, it expresses the desire of heart. இது ஒருத்தர் எங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் இருந்தாரு. அவர் இப்ப இல்ல, அவர் இறந்துட்டார். ஆனா மிஷனரி மீட்டிங்ஸ், மிஷனரி பிரேயருக்கு தான் வருவார். அந்த பிரேயர்ல வரும்போது நம்ம எல்லாம் உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம் இல்லையா?
ஆமேன் ஐயா, ஆமேன், ஆமேன் ஐயா, ஆமேன், ஆமையா, ஆமையான்ட்டு நம்ம பேசுற பாயிண்டே வெளியே தெரியாது. அவ்வளவு தூரம் உற்சாகமாய் அவர் வந்து he will endorse whatever we say. It is very, very important. Only thing is we are so loud, sometimes it becomes a disturbance. But amen is the expressing the desire of the heart. Second is expressing the affirmation of our faith. When we say amen, we affirm our faith. நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். அடுத்தது நம்ம உற்சாகமாய் சந்தோஷமாய் நமக்கு நம்ம சந்தோஷப்படுற காரியத்தை சொல்லும் போது அமேன் அமேன் நம்மளும் அதை சத்தமா சொல்றோம். நாலாவது, இட் எக்ஸ்பிரஸஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் ரெசல்யூஷன். ஏன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல சாபங்களை சொல்லும் போதுதான் ஆமென் என்று சொல்வார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் சொல்லும் போது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி டிக்ளேர் பண்றோம். So very beautiful. So when we say amen, it has so much of meaning. It expresses your desire. It affirms your faith. It expresses the joy of your heart, and you declare that God's promises are yea and amen. Amen. So let's pray. அன்பின் பரலோகத்தார்களே, நன்றியோடு உடைய பாத்துல வருகிற சுவாமி, இந்த நாளிலும் இந்த பேதுருவின் 2ஆம் நிருபத்தை குடிக்க நீர் உதவி செய்யும். 3 விதமான கூட்டத்தாரை குறித்து எச்சரித்திருக்கிறார் சுவாமி. இந்த கடைசி நாட்கள்ல நாங்க ஒருபோது இதுல யாராவதா இருந்து விடக்கூடாதாண்டவர். அதே சமயத்துல இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு கொள்ளவும் எங்களுக்கு நீர் கிருபத்தார். Give us that spirit of discernment. அதற்கு அடிப்படையாக உம்முடைய வேதத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்தவர்களா, உம்முடைய வேதத்துல நாங்கள் உறுதியா இருக்கிறவர்களாக, வேதத்தை அபியாசிக்கிறவர்களாக இந்த கடைசி நாட்களில காணப்பட உதவி செய்யும். விசேஷமாய் நாங்கள் அந்த பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபத்தார். கடைசி நாட்கள்ல பல விதங்களில பல ரூபங்களில ஆண்டவரே வார்த்தைகளை வைத்தே ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அந்த உங்களுடைய குணாதிசயங்களை ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வச்சு கம்பேஷன், லவ், இதையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உதவி செய்யுங்க. help us to increase our prayer. நாங்க இந்த லென்டன் சீசனுக்கு முன்னால இருக்கிறோம் சுவாமி. The pre-Lenten daysலயே help us to prepare so that during the Lent we will have more time to do penitence, more time to obey your word. அந்த ஒபீடியன்ஸுக்கு தேவையான ஹியூமிலிட்டி, அந்த ஒபீடியன்ஸுக்கு தேவையான செல்ஃப் கிவிங், இதெல்லாம் எங்களுக்கு காணப்பட இந்த நாட்கள்ல எங்களை ஆயத்தப்படுத்து சுவாமி. உருவாக்கும் கிருபையாய் தருகிறீர் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல நாங்க எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் அறிவி சுவாமி. ஆனா வார்த்தைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி தாழ்த்தி உடைய கருத்துல ஒரு பெற்றுக் கொள்ளும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். So thank you. Thank you, Annie. Thank you. Thank you. God bless Thank you, ma'am. Thank you. Thank you, Annie. Thank you. Thank you.